வணக்கம். இன்னைக்கு மனக்கவலை மாற்றல் எளிதில் நம்ம பார்க்க போற தலைப்பு எல்லாருக்குமே ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு. நம்மளை சுத்தி இது நிறைய இருக்கு. யாருமே அப்படியா எனக்கு தெரியாதேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு உள்ள ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் தினம் தினம் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. வேற ஒன்றும் இல்லை, டென்ஷன். ஒவ்வொரு மனுஷனுக்கும் தன்னை சுத்தி இருக்கிறவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும்ன்றது இந்த வாழ்க்கை இந்த உலகத்துல இருக்கிற ஒரு விதி. நம்ம எல்லாரு கூடயும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். நம்ம தனியா ஒரு காட்டுல வாழல, நம்ம ஒரு சொசைட்டில இருக்கோம். அடுத்தவங்களுக்காக நம்ம சில விஷயம் அடாப்ட் பண்ணிக்கணும், சில விஷயம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், சில விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கணும். சரி, இவங்க இப்படிதான், நம்ம இப்படிதான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கணும். எப்ப இந்த டென்ஷன் உருவாகுதுன்னா, நான் ஒரு விஷயம் எதிர்பார்க்கிறேன், ஆனா வேற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு கேப் தான் எனக்கு டென்ஷனை வர வைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், டிராஃபிக்ல போயிட்டு இருக்கோம். நான் சீக்கிரம் போகணும், நான் சீக்கிரம் தான் கிளம்புனேன், ஆனா நான் லேட்டா போயிட்டு இருக்கேன். எனக்கு நல்லா தெரியுது நான் போனோன்னு பாஸ் திட்ட போறாரு அப்படின்றது என்னுடைய மனநிலையா இருந்துச்சுன்னா, நான் போயிட்டு இருக்கிறதுக்கும் திட்டு வாங்க போறேன் அப்படின்ற எதிர்பார்ப்புக்கும் நடுப்புற என்னை இங்க நிக்க வச்சிருக்காங்க இல்லையா, இது எனக்கு டென்ஷனை உருவாக்குது. அப்ப என்ன ஆகும்? டென்ஷன்றது ஏன் அந்த வார்த்தை யூஸ் பண்றோம்னா, மனசுல ஒரு தேவையில்லாத ஒரு இறுக்கம், ஒரு ரப்பர் பேண்டை எவ்வளவு இழுத்து பிடிச்சிங்கன்னா அது எவ்வளவு கஷ்டப்படும், அந்த அளவுக்கு நம்ம மனசு கஷ்டப்படுறது தான் டென்ஷன். ஸோ டென்ஷனால ஒரு மனுஷனுக்கு என்னென்ன விதமான பாதிப்புகள் வரும்? முதல்ல இமோஷனலா நம்ம பார்ப்போமே. ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட், இமோஷனலா நம்ம இன்னொருத்தவங்க கூட பழகும்போது வெறுத்து பழகுவோம், எரிஞ்செறிஞ்சு விழுவோம், ஒரு அக்ரெஷன் இருக்கும், ஒரு வயலன்ஸ் இருக்கும், யாருக்கிட்டையும் பழக பிடிக்காது, தனியா இருக்கதே பெட்டர்னு தோணும். மனசுல நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் உருவாகும். எங்க இது நடக்க போகுது, எங்க நான் பண்ண போறேன் அப்படின்னு என்ன நானே குறை சொல்லிக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் உருவாகும். இன்னொன்னு, எது எடுத்தாலும் என்னுடைய கெப்பாசிட்டியை நான் ஃபுல்லா காட்டணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு பெசிமிஸ்டிக் திங்கிங் வரும். நான் இது இவ்வளவு பண்ணா போதும், இதுவே ஜாஸ்தி அப்படின்ற ஒரு லிமிட்டேஷன் ஆஃப் டேலண்ட் வரும். இன்னொன்னு, நம்ம இன்னொருத்தவங்க கூட பழகும்போது அவங்க தப்போ ரைட்டோ, அந்த ஜட்ஜ்மெண்ட்ன்றது பொறுமையா இருக்கிறவங்களுக்கு மாத்திரமே வர ஒரு விஷயம். அதாவது இவர் சரி, அவருடைய ஆங்கிள் இருந்து பார்த்தோம்னா அவர் பண்றது நியாயம் தானே அப்படின்னு யோசிக்கிறதுக்கும் ஒரு நிதானம் வேணும். அந்த நிதானத்தை குலைக்கக்கூடியது தான் இந்த டென்ஷன். அதனாலதான் ஒருத்தவங்களுக்குள்ள பிரச்சனைகள், உறவுகளுக்குள்ள நிறைய சிக்கல்கள், நம்ம எதிர்பார்க்கறது நடக்காம போறது, பெரிய பெரிய ஏமாற்றங்கள், இது எல்லாமே நடக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணம். அடுத்தது, சைக்கலாஜிக்கலா பாத்தீங்கன்னா, மென்டலி ஒரு பர்சனுடைய மெமரி கெப்பாசிட்டி ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். ஏன்னா ரொம்ப இந்த ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை இந்த டென்ஷனோ ஆகும்போது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லப்படுற கார்டிசால் அப்படின்ற ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது. இது என்ன பண்ணும்? மூளையில இருக்க பல இடங்களை போய் டேமேஜ் பண்ணும், போய் இடிச்சு அங்க இங்கன்னு அடிக்கும். அதுல ஒண்ணு நம்மளுடைய மெமரி பவரை குறைச்சிரும், என்னோட ஞாபக சக்தியை குறைச்சிரும். இரண்டாவது, என்னுடைய பயத்தை அதிகப்படுத்தும். இதுதான் அடிப்படை. இப்ப இந்த மெமரி குறையுதுன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க சும்மா இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டு இருப்பீங்க. அன்னைக்கு ஏதோ டென்ஷன், விருந்தாளி சொல்லாம கொள்ளாம வந்துட்டாங்க, வீடு குப்பையா இருக்கு, சரி பண்ணல, கடகடன்னு சரி பண்ணும், அவங்க வந்துட்டாங்க, இன்னும் 2 minutesல வந்துருவாங்க, அதுக்குள்ள எல்லாத்தையும் கிளீன் பண்ணுன்ற டென்ஷன் இருக்கும்போது முக்கியமான ஒரு விஷயத்த மறந்துடுவோம். முக்கியமான ஒரு பொருளை எடுத்து வைக்கிறதுக்கோ ஒரு பொருளை அழகுபடுத்துறதுக்கோ நம்ம மறந்துடுவோம். ஏன்னா நம்மளுடைய மெமரி கெப்பாசிட்டி அந்த இடத்துல குறையப்படுது. இரண்டாவது, பயம் ரொம்ப வரும்னு சொன்னேன் இல்லையா. பயம் ரொம்ப வரும்போது என்ன ஆகும்? யார் எதுவும் ஒருத்தவங்க சாதாரணமா வீட்டுக்குள்ள என்னப்பா இந்த வண்டி உண்டா அப்படின்னு கேட்டா கூட நம்ம உடனே அதுக்கு ஒரு ரியாக்ஷன், ஓவர் ரியாக்ஷன் கொடுத்துருவோம். ஆமா, என் வண்டி தான், இப்ப என்ன உங்க வீட்டுல பிரச்சனை ஆகும்னு ஆரம்பிச்சிடும். அவங்க சும்மா சாதாரணமா கூட கேட்டிருக்கலாம். ஆனா அந்த ஓவர் ரியாக்ஷன்றது நம்மளுடைய பதட்டத்தினாலும் நம்மளுடைய பயத்தின் காரணமாகவும் வருது. சோ இந்த பயத்தையும் மெமரி பவர் குறைக்கிறதையும் இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லப்படுற கார்டிசால் பண்ணுது. இதனாலதான் டென்ஷன்றது ரொம்ப நம்ம ஈஸியா எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா பிசிக்கலா பாத்தீங்கன்னா பிபி அதிகமாறதாகட்டும், ஈவன் டயபெட்டிஸ் ஆகட்டும், ஸ்கின் அலர்ஜிக்கு கூட ஒரு விதத்துல டென்ஷன் காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ் நிறைய வீசிங் ஆகட்டும், இல்ல ஒரு சஃபகேஷன், ஒரு மாதிரி மூச்சு அடைக்கிற திணறல் வர்றது, இது எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோ இல்ல டென்ஷனோ இருந்தா வரும் சொல்றாங்க. இந்த காலத்துல சின்ன குழந்தைங்களாம் சொல்றாங்க, ஐயோ எனக்கு பயங்கர டென்ஷன், ஸ்கூல் போனா டென்ஷன், ஃப்ரெண்ட்ஸ் கூட டென்ஷன், வீட்டுல நீயும் டென்ஷன் பண்றியமா அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் நம்மளுடைய அப்ரோச், நம்ம எப்படி பர்சீவ் பண்றோன்றது. குழந்தைங்க முன்னாடி பெரியவங்க சொல்றதுதான் முக்கியமான காரணம். அப்பா ரொம்ப டென்ஷனா இருப்பாரு, போவாத, அம்மா ரொம்ப டென்ஷனா இருக்காங்க, திட்டு வாங்க போறேன், இந்த மாதிரிலாம் சொல்லும்போது அவங்களாம் டென்ஷனா இருக்காங்கன்னா நானும் டென்ஷனா இருப்பேன் அப்படின்னு அந்த குழந்தை கத்துக்குது. ஒரு குட்டி கதை சொல்ல விரும்புறேன்.
ஒரு மினிஸ்டர் வந்து ஒரு ஊருக்குள்ள போய் மலை பிரதேசத்துக்கு போய் குறைகள்லாம் கேட்டுட்டு இருந்தாரு அந்த மக்கள் கிட்ட. அப்போ ஒரு வீட்டுக்கு போயிட்டு கேட்டாரு, நீங்க இவ்வளோ ரிமோட்டா இருக்கீங்களே, இவ்வளோ தூரத்துல இருக்கீங்களே, உங்களுக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு கேட்டாரு. உடனே அந்த வீட்டுல இருக்கிற ஒரு அம்மா சொன்னாங்க, எங்க இருந்து ரிமோட் அப்படின்னாங்க. எங்க இருந்து நான் தூரமா இருக்கேன் அப்படின்னாங்க. இது வந்து பெர்ஸ்பெக்டிவ். நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எதுவுமே அவங்களுக்கு வந்து தூரம் இல்லை. அதுதான் அவங்க வீடு, அவங்களுடைய கடை பக்கத்துல இருக்கு, அவங்களுடைய கோயில் பக்கத்துல இருக்கு. பட் அந்த மினிஸ்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சிட்டிக்குள்ள இருந்து நீங்க இவ்வளோ தள்ளி இருக்கீங்களே அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ ஒவ்வொரு மனுஷனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ன்றது மாறுபடும். நான் வந்து சில விஷயங்கள் பண்ணா கோவப்படுவேன், இன்னொருத்தருக்கு வேற சில விஷயங்கள் பண்ணா கோவம் வரும், இன்னொருத்தருக்கு இது ரெண்டையும் பண்ணா கோவமே வராம சிரிச்சுட்டு கூட இருப்பாரு. இது வந்து பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸ். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் பிஹேவ் பண்றது தான் இந்த டென்ஷனோடைய இன்னொரு முக்கிய அம்சம். டென்ஷன் வருது, எனக்கு டென்ஷனா இருக்கேன், ஐ எம் டோட்டலி டென்ஸ்ட் அவுட், இதெல்லாம் சொல்றத ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டா இன்னைக்கு நம்ம வச்சிருக்கோம். காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆகட்டும், இல்ல ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஆகட்டும், வேலைக்கு போற ஆண்களாகட்டும், குழந்தைகளாகட்டும், டீனேஜர்ஸ் ஆகட்டும், வயசானவங்களாகட்டும், யாரா இருந்தாலும் சர்வசாதாரணமா ஒரே டென்ஷனா இருக்குப்பா அப்படின்றாங்க. இதை சொல்லும் போதே நம்மள அறியாம நம்ம டென்ஷன் ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் நிறைய டைம் இருந்துச்சு, நிறைய விஷயங்கள் அவங்களால பண்ண முடிஞ்சிச்சு. இந்த காலத்துல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. இதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்காக டென்ஷன் ஆகி ரொம்ப சீக்கிரமே உடல் நல குறைவு ஏற்பட்டோ இல்ல நம்ம வந்து வாழ்க்கையில எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டாலோ டெஃபினட்டா ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணுவோம். அதனால இந்த டென்ஷன்றதை நம்ம மாற்றியே ஆகணும். வணக்கம். இன்னைக்கு மனக்கவலை மாற்றல் எளிதில் நம்ம பார்க்குற தலைப்பு டென்ஷன். இந்த டென்ஷன்றது ஹவுஸ் ஒய்ஃப்ஸை எவ்வளோ தூரம் பாதிக்குது அப்படின்றத பற்றி இன்னைக்கு நம்ம விரிவாக பார்ப்போம். வழக்கமாக ஹவுஸ் ஒய்ஃப் கிட்ட போய் கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கூலாக சொல்லுவாங்க, நான் ஒன்றும் பண்ணல, சும்மா தான் இருக்கேன், வீட்டில் தான் இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே எல்லா வேலைகளையும் விட ரொம்ப டஃப் ஜாப் அப்படின்னு பார்த்தா ஹவுஸ் ஒய்ஃப் வேலை தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து எதுவும் குறிப்பிட்டு இந்த வேலையை தான் செய்யணும், இவ்வளோ மணி நேரம் தான் செய்யணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் எல்லாத்தையும் எப்பவும் செஞ்சுட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்ச உடனே வாசல் தெளிச்சு கோலம் போட்டு உள்ள போய் வந்து ரைட் ஃப்ரம் ஃபில்டர் காஃபில இருந்து ஆரம்பிச்சு இட்லி பண்ணி அதுக்கு 4 சட்னி பண்ணி இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா அதை அவங்க வந்து ரசிச்சு செஞ்சாங்க, they enjoy doing that. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் பாத்தீங்கன்னா காலையில எந்திரிக்கும் போதே வந்து ஒரு கத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு, எங்க போச்சு உங்க ஷூ எங்க, உங்க ஃபைல் எங்க, இது எங்க, அங்க எங்க, வேன் வந்துரும், டைம் ஆகுது, இந்த மாதிரி ஒரு கூச்சலோட தான் எந்திரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்பெல்லாம் வாசல்ல கோலம் போடுற பழக்கம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. அடுத்தது ஃபில்டர் காஃபிலாம் யார் வீட்லயும் கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து ரெடி மிக்ஸ் இருந்துச்சுன்னா தண்ணியில போட்டு குடிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் நேரமின்மை, டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது சரியா இல்லை. அதனால என்ன ஆயிடுது, நம்ம வந்து we are forced இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம இருக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலையில நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அதனால என்ன ஆயிடுது, அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயம் கூட, நான் ஒண்ணு நினைக்கிறேன், இன்னைக்கு நான் இட்லி செய்யணும்னு நினைக்கிறேன், என்னால செய்ய முடியலன்னா அதுக்கு ஒரு டென்ஷன். குழந்தைய எழுப்பி நான் வந்து இந்த டைம்குள்ள கலப்பணும்னு நினைக்கிறேன், அவன் இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப நேரம் தூங்குறான், அதுக்கு ஒரு டென்ஷன். சாப்பாடை கட்டி வச்சாச்சு, அது அவசரமா எடுத்துட்டு போகும்போது கீழே விழுந்துருச்சு, அதுக்கு ஒரு டென்ஷன். இந்த மாதிரி ஸ்டெப்பா டென்ஷன். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஹஸ்பண்ட் கூப்பிடுவாரு, எங்க என்னோட ஃபைல் எங்க, நேத்து நான் கொடுத்த அந்த ஸ்லிப் எடு, எனக்கு அந்த ஸ்லிப்பு தான் வேணும் அப்படின்னு கேட்பாரு. அதை ஓடி போய் தேடணும். இந்த பக்கம் பையன் வந்து, அம்மா இன்னைக்கு நான் கிளாஸுக்கு வந்து 50 ரூபாய் கட்டணும், நான் சொல்லி இருந்தேன், என்ன எடுத்து வச்சியா அப்படிங்குவாங்க. இந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு இருக்கிற இந்த ரொட்டீன் டென்ஷன் இருக்கு பாருங்க, அது வந்து உண்மையிலேயே காலையில ஒரு 7:30 to 8 மணிக்கு ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிங்கன்னா சர்க்கஸ் பாக்குற மாதிரியே இருக்கும் உங்களை சுத்தி. இந்த பக்கம் ஒருத்தவங்க ஓடுவாங்க, அந்த பக்கம் ஒருத்தவங்க ஓடுவாங்க, ஒருத்தவங்க தடுக்கி உழுவாங்க. ஆனா அந்த நேரத்துல யாருக்கும் எதுவும் ஆகாது, அடிப்படாது. ஏன்னா அப்ப கூட அவங்க மனசுல வர்றது, அடுத்த வேலையை நான் முடிக்கணுமே, அடிபட்டு நான் வந்து மருந்து போட்டுட்டு இருக்க முடியாது, ஐ ஹேவ் டு அக்காம்ப்ளிஷ், நான் மற்ற விஷயத்த பண்ணணுமே அப்படின்ற எண்ணம் ஓடிட்டு இருக்கும். இது வந்து நல்லது தானே, நீங்க கேட்கலாம், என்ன டாக்டர் எப்படியும் நம்ம முடிச்சிடுறோம்ல வேலையை, அதுதானே நம்மளோட எய்ம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இன்னொரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா ஒரு சைலண்ட் கில்லர் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு, அதை நம்ம நோட்டீஸ் பண்ணணும். அதுதான் இந்த டென்ஷன்.
இந்த ஒவ்வொரு ஸ்டெப்லயும் டென்ஷன் ஏற்படும் போது அவங்களுடைய நர்வ்ஸ் வந்து டெஃபினட்டா டேமேஜ் ஆகுது, அவங்களுடைய படபடப்பு அதிகமாகுது, பிபி அதிகமாகுது, கார்டியாக் வந்து என்னென்ன பிரச்சனைகளுக்கும் ஆரம்பமா இருக்கலாம், அண்ட் ஆங்கர் அதிகமாகுது. அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு அடுத்தது வந்து வீட்டுக்கு வேலை செய்யறமா வந்தா எப்படிப்பட்ட மனநிலையோட அவங்க இருப்பாங்கன்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். அப்ப இது அப்படியே தொடருது, ஸ்டெப் பை ஸ்டெப், அடுத்தது வெறுப்பு, கோபம், தேவையில்லாத ஒரு நிம்மதி இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைல், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு டெஃபினட்டா ஒரு 60 வயசுல வரக்கூடிய ஒரு நோயை ஒரு 25-30 வயசுலயே வர வச்சிருது. ஸோ இதனால தான் இந்த டென்ஷன்றது எவ்வளவு சீரியஸான விஷயம்ன்றதை ஸ்ட்ரெஸ் பண்றதுக்கு தான் இந்த ஒரு சினாரியோ நான் கொடுத்தேன். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு சீரியஸ்னஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் வந்து கஷ்டப்படுறேன், நான் டென்ஷன் ஆகுறேன், இதெல்லாம் வந்து பின்னால பிரச்சனை ஆகுமானே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு மெஷர் கிடையாது, ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ற விஷயம் இல்லை இந்த டென்ஷன்றது. நான் சும்மா லேசா அப்படிதான் டென்ஷன் ஆகும் அப்படின்னு அவங்க சொன்னாலும் மனசளவுல அவங்க டென்ஷன் ஆகும்போது அவங்க வந்து அவங்களுடைய ஹெல்த்தை டிட்டீரியரேட் பண்ணிக்கிறாங்க, இன்னும் வந்து குறைச்சிக்கிறாங்க. ஸோ இது தொடர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு உடல்நிலை பிரச்சனைகள் வரும், மனநிலை பிரச்சனைகள் வரும். நிறைய லேடிஸ் வந்து இப்போ எஸ்பெஷலி கிளினிக்கு வரவங்க நிறைய மிட் 30sல இருக்காங்க. அவங்க வந்து என்னால முடியல, அந்த பேர்ன் அவுட்னு சொல்லுவோம், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, சேச்சுரேஷன் பாயிண்ட், இதுக்கப்புறம் என்னால முடியாது, அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் வராங்க. அவங்க சொல்லும்போது இந்த டீனேஜ் பையன் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான், இந்த பொண்ணு நான் சொல்ற ட்ரெஸ் போட மாட்டேங்கிறா, இவர் வந்து புரிஞ்சுக்காம வந்து ஆபீஸ்ல இருந்து லேட்டா வராரு, நான் இவங்க கிட்ட வந்து குழந்தைங்களை விட்டுட்டு நான் சமைக்க போலான்னு பார்த்தா அவர் லேட்டா வராரு, இந்த மாதிரி என்னால தாங்க முடியல, என்ன விட்டுருங்க, நான் இந்த குடும்பத்திலே இல்லை, என்ன விட்டுருங்க அப்படின்னு நிறைய லேடி சொல்றாங்க. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து அந்த டென்ஷனை அவங்க உள்ள அப்சர்வ் பண்ணிக்கிறது தான். நீங்க இன்னொன்னு கேட்கலாம், இதுல என்னங்க இருக்கு, எல்லாரும் வாழ்க்கையிலும் இருக்கிறது டென்ஷன் அனுபவிச்சு தான் ஆகணும்னு இருக்கும்போது என்ன பண்ண முடியும், we don't have a escape அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா இன்னொரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனநிலை இருக்கு இல்லையா, நம்ம ஒரு விஷயத்த பாக்குற விதம் மாறுச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் நம்மள ஒதுக்கிக்கலாம். நான் வந்து முழுமையா நம்ம வந்து ஒரு சன்னியாசி வாழ்க்கையோ இல்ல ஒரு காட்டுக்குள்ள போய் தனியா வாழ்றதோ அதெல்லாம் நான் சொல்லல. ஆனா நம்ம மனநிலையை மாத்தும் போது நம்மள பாதுகாத்துக்கலாம். இன்னொருத்தவங்களை நம்ம மாத்த முடியாது, ஆனா நம்மள நம்ம டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நம்மளுடைய மைண்ட் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, எவ்வளவு நம்மள ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா லைஃப்ன்றது ஒரு பாக்ஸிங் கேம் மாதிரி தான். கீழே விழுறது டிஃபீட் கிடையாது, திருப்பி எந்திரிக்கலனா தான் டிஃபீட். அதனால உங்க வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன ஏமாற்றங்களோ இல்ல ஓவர் ப்ரெஷரையோ நீங்க அதை அப்சர்வ் பண்ணிக்கிறது குறைச்சிக்கிட்டீங்க, கொஞ்சம் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்ளை பண்ணிக்கிட்டீங்க, பரவாயில்ல இது ரொம்ப காமெடியா இருக்கு, ரொம்ப ஜோக்கா இருக்கு, இப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அண்ட் நாளைக்கு மாறிடுவாங்க அப்படின்ற ஒரு ஹோப்ஃபுல்னஸ் இருந்துச்சுன்னா, அண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து என்னால முடிஞ்ச பெஸ்ட் நான் கொடுக்குறேன், அதுக்காக நான் வருத்தப்பட மாட்டேன் அப்படின்ற மனநிலை இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில நிம்மதி இருக்கும். நீங்க நிம்மதியா இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்க குழந்தைகளையும் உங்க ஹஸ்பண்டையும் உங்க இன்லாஸையும் நீங்க வந்து ஒரு சமநிலையான நிம்மதியில வச்சிருக்க முடியும். நீங்க டென்ஷன் ஆனீங்கன்னா நீங்க தான் பிரைம். நீங்க டென்ஷன் ஆயிட்டீங்கன்னா எல்லாருமே வந்து சுத்தி இருக்கவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. அது வந்து அந்த குடும்பத்துக்கே நல்லது இல்லை. இன்ஃபேக்ட் இந்த காலத்துல நிறைய பிரேக்கப்ஸ், நிறைய கல்யாணங்கள் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் நிறைய டிவோர்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆனதுக்கும் இது ஒரு முக்கிய காரணம். பெண்களை நம்ம சரியா கவனிக்கிறது இல்ல. நம்ம நினைச்சுக்கிறோம் நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வரேன், உன் வேலை என்ன, வீட்டுல சமைக்கிறது, டிவி நீ சீரியல் பார்த்துட்டு இருக்க போற, பிள்ளைங்க வந்து ஏதாவது சமைச்சு தர போற, அவ்வளவுதானே, அவங்களை கூட்டிட்டு ஷாப்பிங் போயிடுவேன், இதுதான் உன்னுடைய வேலை, நீ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இவ்வளவுதான் பண்ற அப்படின்னு ஆண்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. நிச்சயமா கிடையாது. மென்டல் ப்ரெஷரும் ஜாஸ்தி, பிசிக்கல் அவுட்புட்டும் ஜாஸ்தி, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி. இதையெல்லாம் மீறி அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த ரெக்ரியேஷன் டைம் அவங்க யூஸ் பண்ணிக்கிறதே இல்லை. அவங்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதோ இல்ல அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறதோ, அவங்களுக்கு பிடிச்ச சமையல் செய்யறதுக்கு கூட நிறைய லேடிஸ் வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. வீட்டுல வேணா குழந்தைக்கு பிடிச்சதை பண்ணுவோம், அவருக்கு பிடிச்சதை பண்ணுவோம். அப்படிலாம் இல்லாம உங்களுக்குன்னு டைம் எடுத்துக்கோங்க, உங்களுக்குன்னு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. முதல்ல உங்களுக்கு நீங்க மரியாதை கொடுங்க. அப்பதான் உங்களுடைய தன்மானமும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் உயரும். அது உயர்ந்துச்சுன்னா இந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் கம்பேட் பண்றதுக்கு உங்களுக்கு பவர் கிடைச்சிரும். வணக்கம். மனக்கவலை மாற்றல் எளிதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு டென்ஷன். டென்ஷன் இருக்குமானா கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆண்களுக்கு இருக்கிற டென்ஷன். ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா காலையில இந்த அலாம் அடிக்கும், அதுல இருந்து உங்களோட டென்ஷன் ஆரம்பிச்சிடும்.
அதை நிறுத்துறதுல இருந்தே டென்ஷன் தான். ஏன்னா நம்ம நிறுத்தணுமா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமே, இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் கிளம்பலாமே, இந்த மாதிரி நிறைய ஆசிலேஷன்ஸ் இருக்கும். அதோட நம்ம எந்திரிச்சு கிளம்புறது தான். ஸோ அந்த கிளம்பும் போது நம்ம வந்து இன்னைக்கு வேலைகள்லாம் கரெக்டாக பண்ணிட்டோமா, அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுட்டோமா, இன்னைக்கு யாரெல்லாம் பார்க்க போறோம், என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்க போறோம், இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். குடும்பத்துல சில வேலைகள் இருக்கும். ஒரு மேபி பால் வாங்கி கொடுத்துட்டு போறது, இல்ல காய்கறி வாங்கி கொடுத்துட்டு போறது, குழந்தைகளை எழுப்புறது, அவங்களை கலப்புறதுல கொஞ்சம் ஹெல்ப் பண்றது, இந்த மாதிரிலாம் நிறைய பொறுப்புகள் இருக்கும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு உலகத்திலே ரொம்ப பெரிய டென்ஷன் எதுன்னா நம்ம ஒரு டிராஃபிக்ல போறது தான். ஸோ இந்த டிராஃபிக்ல போகும்போது இன்னும் அதிகமான டென்ஷன். இதுல வண்டியை சீக்கிரம் ஓட்டணும், வண்டிக்கு எதுவும் அடிப்படாம ஓட்டி கொண்டு போகணும், நமக்கு எதுவும் அடிப்படாம ஓட்டி கொண்டு போகணும். இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கும்போது டென்ஷன் அதிகமாகுது. அப்ப அவங்க ஆபீஸ்க்குள்ள வந்தோடனே ஒருவங்களை பார்த்தா அவங்களுக்கு டெஃபினட்டா சிரிப்பு வரவே வராது, கோபம் தான் வரும். எல்லாத்தையும் வந்து எடுத்தெறிஞ்சு பேசுறது, கடுக்கடுன்னு இருக்கிறது, உங்களுக்கு என்ன பத்தி தெரியும், என் நிலைமை எனக்கு தான் தெரியும், இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ரொம்ப விரக்தியா இருப்பாங்க. அப்ப ஆண்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னா, இந்த டென்ஷன்றது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ். ஒரு வகையில் அவங்க என்ன சொல்லிடுவாங்க, நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன், நான் போய் கொஞ்சம் சிகரெட் குடிச்சிட்டு வரேன், நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன், நான் கொஞ்சம் பார் வரைக்கும் போயிட்டு வரேன், நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன், நான் வந்து எங்கேயாவது போயிட்டு வரேன், குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்துட்டு வரேன். இந்த மாதிரி எல்லாம் சொல்ல முடியும் அவங்களால. ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இந்த டென்ஷன் தான் உங்களை சொல்ல வைக்குது. அதாவது உடலால முடியல, மனசால முடியல, ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவ்வளவுதான் என்னால முடியும், இதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்ற ஸ்டேஜ் வரும்போது உங்களை தவறான வழிகள் வழி நடத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், சிகரெட் குடிச்சா டென்ஷன் குறையும் அப்படின்றது இது வரைக்கும் எங்கேயுமே சயின்ஸ்ல இல்லாத ஒரு விஷயம். அது ஆண்களே உருவாக்கிக்கிட்ட ஒரு எஸ்கேபிசம் தான். அது சிகரெட் குடிச்சா டென்ஷன் குறையும் டெஃபினட்டா கிடையாது. சிகரெட் குடிச்சா லங்ஸ் கெடும், அதனால டென்ஷன் இன்னும் அதிகம் தான் ஆகுமே ஒழிய நிச்சயமா குறையாது. இதை ஒவ்வொருத்தவங்களும் உணர்ந்தாங்கன்னா உங்க உடலை நீங்க பத்திரமா பார்த்துக்கலாம். இந்த டென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்களை நீங்க யாருன்னு புரிஞ்சுக்கோங்க. நான் யாரு, ஏன் நான் டென்ஷன் ஆகணும், ஒரு விஷயத்த என்னால பண்ண முடியலன்னா முடியலதான். ஒரு ரொம்ப அழகா பெயிண்ட் பண்ணக்கூடிய ஒருத்தரை கூட்டிட்டு வந்து நீ கிரிக்கெட் ஆடுன்னு சொன்னா அவரால் முடியாது. டெண்டுல்கரை கூட்டிட்டு வந்து நீங்க கொஞ்சம் அழகான படம் வரைஞ்சு கொடுங்கன்னா அவரால் முடியாது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கு, அவங்களுடைய பர்சனாலிட்டி இருக்கு, அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்களுக்குன்னு பார்த்த எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு. அவங்க வந்து தே பீன் மோல்டட். ஒரு குழந்தை பிறந்த உடனே அதை சுத்தி நடக்கிற விஷயங்களை வச்சு அந்த குழந்தை உருவாகுது. அப்படி இருக்கும்போது சம்பந்தமே இல்லாத எனக்கு வராத ஒரு விஷயத்தை என் மேல திணிச்சாலும் எனக்கு டென்ஷன் வரும். என்கிட்ட இருந்து என்னால கொடுக்க முடியாத ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்க எதிர்பார்த்தாலும் எனக்கு டென்ஷன் வரும். எனக்கு வந்து சக்சஸ் தான் வேணும், ஃபெயிலியரே இருக்கக்கூடாது அப்படின்னு அடமா இருந்தாலும் எனக்கு டென்ஷன் வரும். ஏன்னா வாழ்க்கைன்றது ரெண்டும் வரும், தோல்வியும் வரும் வெற்றியும் வரும். அந்த தோல்விகளை இருந்து பாடங்களை எடுத்துக்கிட்டு அடுத்த படிக்கு நம்ம போயிட்டே இருக்கணுமே ஒழிய அங்க நின்றக்கூடாது. ஆனா நிறைய ஆண்கள் அங்க நின்னுட்டு எனக்கு தோல்வி வந்துடுச்சு, இதை நான் சரி செய்யணும்னா ஏதாவது ஒரு தவறான வழிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. ஏன்னா அது உங்களையும் பாதிக்கும், உங்க குடும்பத்தையும் பாதிக்கும், உங்களை சுத்தி இருக்க எல்லாரையும் பாதிக்கும். அடுத்தது ஆண்களை பொறுத்த வரைக்கும் டென்ஷன்றது வந்து ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட். ரொம்ப டென்ஷனாக இருக்குப்பா, இன்னைக்கு நான் வந்து வரல, இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல, இந்த ஃபைல் நான் சப்மிட் பண்ணல, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குன்னு. எனக்கு ஒரு பேஷண்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேஷண்ட் வந்தார் கிளினிக்கு. ஒரு 35-36 வயசு இருக்கும், ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிறாரு. அவர் வந்து சிரிக்கவே முடியலையா அவரால். அவரோட கம்ப்ளைண்ட்டே அதான், ஏன்னா சிரிக்க முடியல. என்ன ஜோக்கு நீங்கள் சொன்னீங்கன்னாலும் நான் சிரிக்கவே முடியல, அப்படியே மூஞ்சி இப்படியே தான் இருக்கு, மனசு வந்து ஏதோ நெகட்டிவா யோசிக்குது, ஏன் சிரிக்கணும், இப்ப என்ன நடந்துச்சு நீ சிரிக்கிற, உனக்கு சிரிக்கிறதுக்கு அருகதை இருக்கா, இப்படிலாம் எனக்குள்ள கேள்விகள் வருதே ஒழிய என்னால அந்த ஜோக்கை சிரிக்க முடியல, என்னால தூங்க முடியல, நைட்ல வந்து புரண்டு படுத்துட்டு இருக்கேன், என்னால தூங்க முடியல, இதனால நான் வந்து கம்ப்யூட்டர்ல போய் கேம்ஸ் ஆடுறேன், இதனால எனக்கு இன்னும் வந்து மைண்ட் ஸ்ட்ரெயின் ஆகுது, என்னால வேலை செய்ய முடியல, என்னால வேலையில கவனம் செலுத்த முடியல. வேலையில கவனம் செலுத்த முடியலன்னா சுத்தி இருக்கவங்க எல்லாம் என்ன வந்து ஏளனமா பாக்குறாங்க, எனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது. எனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரனால நானே என்ன ஒதுக்கிக்கிறேன். ஒரு ரெக்ரியேஷன், ஒரு ஆஃபீஸ்ல ஏதோ ஃபங்க்ஷன்னா கூட நான் போறதில்லை, நான் ஒதுங்கியே தான் இருந்துடுறேன். இந்த ஒதுங்கி இருக்கிறதே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா யாரும் இல்லைன்ற ஃபீல் கொண்டு வருது. இதனால எனக்கு ஏண்டா வாழணும், பேசாம செத்தே போயிடலாம் அப்படின்னு தோணுது. நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் ஆரம்பிச்ச பாயிண்ட் சாதாரண டென்ஷன், அவர் கொண்டு போய் முடிச்ச இடம் சூசைடல் தாட். இதுதான் வந்து டென்ஷனால வரக்கூடிய ஒரு விஷயம்.
ஏன்னா மனுஷனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ரொம்ப குழந்தைத்தனமா நம்ம யோசிக்கிறோம். ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண முடியாது, எனக்கு வந்து லக்ஸுரியஸா இருக்கணும், நான் வந்து ஒரு மாசம் போவேன் வேலைக்கு, அந்த காசை வச்சு நான் வீடு வாங்கிடுவேன், கார் வாங்கிடுவேன், எல்லாம் வாங்கிடுவேன். இந்த மாதிரி நமக்கு நாமே ஓவர் ப்ரெஷர்ஸ் கொடுத்துக்கிறோம். இதெல்லாம் இல்லாம சாதாரண வாழ்க்கை, கண்டென்ட் லைஃப் வித் பீஸ் ஆஃப் மைண்ட் இருந்துச்சுன்னா முதல்ல டென்ஷன் வராது, உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும், உங்களுக்கு எல்லாரையும் பிடிக்கும், நீங்க நிம்மதியா வாழ முடியும், உங்க குடும்பத்தை கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா நீங்க சக்சஸ்ன்றது பணம் சம்பாதிக்கிறதுல மாத்திரம் இல்ல. நான் என்ன டென்ஷன் ஆனாலும் நான் வந்து பேங்க் பேலன்ஸ் ஏத்துறேன்ல, அது போதும் இல்ல அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா அது ஒரு பெரிய ஃபெயிலியர். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய மனசையும் உடலையும் குடும்பத்தையும் சுத்தி இருக்கவங்களையும் நல்ல ஆரோக்கியமான நிலையில வச்சிருந்தாதான் அவங்க சக்சஸை நோக்கி போறாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஆண்கள் நிறைய பேர் யோசிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், காசு எவ்வளவு சம்பாதிக்கிறேனோ நான் அவ்வளவு சக்சஸ்ஃபுல் அப்படின்னு. நிச்சயமா கிடையாது. டென்ஷன் ஆகி நீங்க அந்த காசை சம்பாரிச்சு திரும்பவும் அதே காசை உங்களோட டென்ஷனால ஏற்பட்ட ஒரு மனநோய்க்கோ இல்ல ஒரு உடல் நோய்க்கோ அதை செலவு செய்ய போறீங்க. ஸோ சுத்தி சுத்தி அது உங்களுக்கு வேஸ்ட் தான், உங்க கையில தங்காத ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது ஏன் அந்த கஷ்டப்பட்டு உங்களை நீங்க வந்து அழிச்சுக்கணும்? அதை விட எதை செய்யறீங்களோ என்ஜாய் பண்ணி செய்யுங்க, எது வரலையோ அதை விட்டுருங்க, மனசை வந்து தேத்திக்கோங்க. சரி இது எனக்கு வராதது, மேபி நான் வேற எதுலையாவது எக்ஸ்பர்ட்டா இருப்பேன் அப்படின்னு தேத்திக்கோங்க. எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் கடினமான உழைப்பு இருந்தாதான் உங்களுக்கு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நான் என்னுடைய மனசை போட்டு செஞ்சேன், அதனால எனக்கு இது வந்து சக்சஸ் ஆயிருக்கு அப்படின்றது தோணும். அடுத்தது சுத்தி இருக்கவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க பாருங்க. இன்னைக்கு இருக்கிற நிலையில ஹெல்ப்ஃபுல்னஸ் ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. எல்லாருமே கன்னிங்கா ஷ்ரூடா இருக்க பாக்குறாங்க. இது வந்து ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற ஒரு கேவலமான புத்தி, ரொம்ப கொஞ்சமா இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு அளவுக்கு அதிகமாவே போயிட்டு இருக்கு. நான் வாழணும்னா எத்தனை பேர் வேணாலும் நாசமா ஆகலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. இது போயிட்டே இருந்துச்சுன்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நினைச்சாங்கன்னா நீங்க உங்க எனிமீஸை ஜாஸ்தி பண்றீங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நீங்களே பாதகத்தை விளைவிச்சுக்கிறீங்க. அதுவும் இல்லாம